ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நான்காம் தமிழ். நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான சில கரியர் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேராமெடிக்கல் கோர்சஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸோட டியூரேஷன், இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அட்மிஷன் ப்ராசஸ் அண்ட் இதோடைய ஜாப் ப்ரொஃபஷனல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இந்த கோர்ஸ் முடித்து வெளியே வரப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி பேக்கேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி. இதை கார்டியாக் கியூர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் முழுக்க நம்முடைய ஹார்ட் அண்ட் அந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ். அண்ட் இந்த கோர்ஸுடைய மொத்த டியூரேஷன் 3 வருஷம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனை நீங்கள் 10+2 அப்படிங்கிற பேட்டர்னில் படித்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸை ஒரு ரிகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்லையோ இல்லை ஒரு எஜுகேஷன் போர்ட்லையோ நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய 11th and 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக கம்பல்சரி நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் இந்த சப்ஜெக்டில் மினிமம் 45% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கணும். அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு 50% கட் ஆஃப் இருக்கணும். இதுவே நீங்கள் SC/ST கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 45% ஆஃப் கட் ஆஃப் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்டாக நீங்கள் இருப்பீங்க. இதோடைய அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். ஒரு சில காலேஜஸில் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் எடுத்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி மெரிட்டில் சீட் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லையும் காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலேஜ் லெவலில் இல்லை யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான கொஷின் பேப்பர் அந்த யூனிவர்சிட்டியோ இல்லை அந்த பர்டிகுலர் காலேஜோ ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். அண்ட் இந்த கோர்ஸுடைய மொத்த ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் தி காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி வேரி ஆகும். ஸோ மினிமம் 1 lakhலேருந்து மேக்ஸிமம் 4 lakh பெர் ஆனம், வருஷத்துக்கு 1 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதோடைய ஃபீஸ் வந்து வேரி ஆகலாம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ இது இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே வரப்போ உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் 2 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த சேலரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகும். ஸோ ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஸோ என்றைக்குமே இதுக்கு ஸ்கோப் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பிஎஸ்சி அனஸ்தீஷியா டெக்னாலஜி. இன்றைக்கி இருக்கக்கூடிய பேராமெடிக்கல் கோர்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அதிகமான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த அனஸ்தீஷியா டெக்னாலஜி. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு வகையான ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் நடந்தாலும் அந்த ஆப்ரேஷன் டீமில் ஒரு அனஸ்தீஷியன் ஸ்பெஷலிஸ்ட் இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் நடக்கவே நடக்காது. ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் இந்த அனஸ்தீஷியன் டெக்னாலஜி. ஸோ இந்த அனஸ்தீஷியன் டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு அட் ப்ரெசென்ட் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயுமே இதுக்கான ஸ்கோப் கண்டிப்பாக அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இந்த அனஸ்தீஷியன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ். அண்ட் இதோடைய மொத்த டியூரேஷன் 3 வருஷம். அண்ட் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனை 10+2 பேட்டர்னில் படிச்சிருக்கணும். இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸை ஒரு வெல் ரிகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்லையோ யூனிவர்சிட்டிலையோ இல்லை ஒரு ஸ்கூல் போர்டிலையோ படிச்சிருந்துருக்கணும். அண்ட் உங்களுடைய 11th and 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை ஒரு சப்ஜெக்டாக கம்பல்சரி நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். அண்ட் இந்த சப்ஜெக்டில் மினிமம் 45% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட். அண்ட் இதோட அட்மிஷன் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி ஆகணும். லைக் நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எய்ம்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், NIMSன்னு சொல்லப்படுற என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், AICET
போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் தி காலேஜ் வேரி ஆகும். இப்போ பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த அனஸ்தெட்டிக் டெக்னாலஜி கோர்ஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 லேக்லேருந்து 4 லேக் பெர் ஆனம் அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதில் இருக்குது. 2 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்கேஜில் இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட மினிமம் 3 லேக்ஸ்லேருந்து 20 லேக்ஸ் பெர் ஆனம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் இந்த ஜாப் ப்ரொஃபஷனில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த கோர்சஸ்க்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அப்ராட் போகிற பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த அனஸ்தீஷியன் டெக்னாலஜியை முடிச்சுட்டு நீங்கள் அப்ராட்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுடைய சேலரி பேக்கேஜ் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பேராமெடிக்கல் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இமேஜிங் டெக்னாலஜி. இதை நம்ம காமனாக ரேடியாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிஎஸ்சி இமேஜிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ். அண்ட் எந்த கோர்ஸுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த கோர்ஸில் இருக்குது. அது என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ். அண்ட் இதோடைய மொத்த டியூரேஷன் 3 வருஷம். அண்ட் பெரும்பாலான காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 வருஷம் கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா 1 இயர் இன்டர்ன்ஷிப் நீங்கள் கண்டிப்பாக அங்கே பண்ணி ஆகணும். ஸோ எப்படியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிலையும் இந்த கோர்ஸுடைய மொத்த டியூரேஷன் 4 வருஷம் ஆகும். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனை 10+2ங்கிற பேட்டர்னில் படித்து முடிச்சிருக்கும். அண்ட் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸை ஒரு வெல் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன்லேயோ இல்லை யூனிவர்சிட்டிலையோ படித்து முடிச்சிருக்கணும். உங்களுடைய 11th and 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை ஒரு சப்ஜெக்டாக கம்பல்சரி படிச்சிருந்துருக்கணும். அண்ட் அந்த சப்ஜெக்டில் மினிமம் 50% ஆஃப் த மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த கோர்ஸில் 45% கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த இமேஜிங் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட் ஆஃப் 50% இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேனிங் டெக்னாலஜிஸ்ட், எம்ஆர்ஐ ஸ்கேனிங் டெக்னாலஜிஸ்ட், எக்ஸ்ரே ஸ்கேனிங் டெக்னாலஜிஸ்ட் அப்படிங்கிற நிறைய ப்ரொஃபைல்ஸ் இது இருக்குது. ஒரு பெரிய நல்ல ஹாஸ்பிட்டலில் இதில் இந்த ஜாப் ப்ரொஃபைலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல சேலரி பேக்கேஜ் கிடைக்கும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி ஒரு லைசன்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஓனாகவே ஒரு ஸ்கேனிங் சென்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனாக இருக்கட்டும், சிடி ஸ்கேனாக இருக்கட்டும், எக்ஸ்ரே ஸ்கேனிங்காக இருக்கட்டும் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்கேனிங் இல்லாமல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அண்ட் இதுக்கான ஸ்கோப் ரொம்ப 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 அதிகம். கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், இந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் முதலாளியாகவே ஆகிடலாம். இந்த கோர்ஸோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2 லேக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 லேக்ஸ் பெர் ஆனம் அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரு சொந்தமாக ஒரு ஸ்கேனிங் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எய்ம் இருக்கக்கூடிய ஆசை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கேண்டிடேட்ஸ் இந்த பர்டிகுலர் கோர்ஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு ஸ்கேன் சென்டரை தாராளமாக அமைக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பேராமெடிக்கல் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி. இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் இந்த பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி ரொம்பவே முக்கியமான ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கேன்சர் மாதிரியான டிசீஸ்க்கு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை பயன்படுத்தி கதிர்வீச்சு மூலமாக அந்த கேன்சர் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கோர்ஸோடைய டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 வருஷம். அண்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கூலிங் எஜுகேஷனை 10+2 அப்படிங்கிற பேட்டர்னில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸில் நீங்கள் ஒரு வெல் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷனில் படித்து முடிச்சிருந்துருக்கணும். அண்ட் உங்களுடைய 11th and 12th பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை ஒரு சப்ஜெக்டாக கம்பல்சரி படிச்சிருந்துருக்கணும். அண்ட் இந்த சப்ஜெக்டில் நீங்கள் மினிமம் 45% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட். அண்ட் இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள்.
ஒரு சில காலேஜஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒரு சில காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க காலேஜ் லெவல்லையோ இல்லை யூனிவர்சிட்டி லெவல்லையோ ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்கோட உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கையும் ஆட் பண்ணி வெயிட்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து 3 lakhs பெர் இயர் அப்படிங்கிற ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துக்கிட்டு இருக்கு. இது டிபெண்ட்ஸ் ஆன் தி காலேஜ், கொஞ்சம் வேரி ஆகலாம். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த ஃபீல்டில் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கான பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2 lakhsலேருந்து மேக்ஸிமம் 9 lakhs வரைக்கும் ஒரு பெர் இயருக்கு நீங்கள் சேலரி கெயின் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பேராமெடிக்கல் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டயாலிசிஸ் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி ஃபெமிலியர் பேராமெடிக்கல் கோர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்க காலகட்டம் இது. டயாலிசிஸ் இல்லாத ஹாஸ்பிட்டல்ஸே இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி இல்லைன்னே சொல்லலாம். கிட்னி ஃபெயிலியரான பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை கிட்னி இஷ்யூஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட்டும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி இந்த பிஎஸ்சி டயாலிசிஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸுக்கு ஸ்கோப் கண்டிப்பாக அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கோர்ஸுடைய மொத்த டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 years. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனை நீங்கள் 10+2ங்கிற பேட்டர்னில் படிச்சிருந்துருக்கணும். அண்ட் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸை ஒரு ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருந்துருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12th போர்டு எக்ஸாம் கட் ஆஃப் மினிமம் 55% இருக்கணும். ஒருவேளை நீங்கள் SC/ST கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் மினிமம் 50% இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட். இந்த கோர்ஸுடைய அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். அண்ட் பெரும்பாலான காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் மார்க்கை கன்சிடர் பண்ணி மெரிட்டில் சீட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஒரு சில காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிலையும் மட்டும் அந்த காலேஜ் லெவல் இல்லை யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்த மார்க்கோட உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் ஆட் பண்ணி வெயிட்டேஜ் அடிப்படையில் உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடியது கவர்மெண்ட் காலேஜாக இருந்துச்சு அப்படின்னா வருஷத்துக்கு 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இல்லை ப்ரைவேட் காலேஜாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 4 lakhs பெர் இயர் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாப் ப்ரொஃபைலில் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கான சேலரி மினிமம் 2 lakhs பெர் ஆனம்லேருந்து 8 lakhs பெர் ஆனம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளேஸ் வேர் யூ ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த கோர்ஸ்க்கான ஸ்கோப் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக இதை அப்ளை பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பேராமெடிக்கல் கோர்ஸ் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக ஓடி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ரேஷன் அண்ட் சர்ஜரி பேஸ்டு ஒரு கோர்ஸ். இன்றைக்கி எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த சர்ஜரி நடந்தாலும் அந்த சர்ஜரி டீமில் இந்த ஓடி டெக்னீஷியன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மெம்பராக கருதப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நடக்க போகிற சர்ஜரிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் எக்யூப்மெண்ட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அண்ட் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஓடி டெக்னீஷியன் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப் ப்ரொஃபைல். இதுக்கு வந்து நம்ம நாட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கான தேவை இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸை செலக்ட் பண்ணி படிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸோடைய மொத்த டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனை 10+2 அப்படிங்கிற பேட்டர்னில் படித்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு கோர்ஸை நீங்கள் ஒரு ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்லையோ இல்லை யூனிவர்சிட்டிலையோ படித்து முடிச்சிருந்துருக்கணும். ரெண்டாவதாக அவங்களுடைய 11th and 12th ஸ்டாண்டர்டில்
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை ஒரு சப்ஜெக்டை கம்பல்சரி படிச்சிருந்திருக்கணும். அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் மினிமம் 45% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். ஒரு சில காலேஜஸில் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி மெரிட்டில் சீட் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லையும் காலேஜஸ்லையும் அந்த யூனிவர்சிட்டி லெவலோ இல்லை காலேஜ் லெவல்லையோ ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் இங்கே நடக்கும். அட் ப்ரெசண்ட்லேயும் சரி ஃப்யூச்சர்லேயும் சரி ஸ்கோப் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு இது. ஸோ இதுக்கு இந்தியாவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோர்ஸை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயக்கம் இல்லாமல் நீங்கள் படித்து முடிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2 lakhsலேருந்து மேக்ஸிமம் 5 lakhs per annum வரைக்கும் ப்ரைவேட் காலேஜில் இருந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இதே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் ரொம்ப 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 கம்மி. ஒரு பெர் இயருக்கு நீங்கள் ஒரு 20,000 தான் மேக்ஸிமமே பே பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பேராமெடிக்கல் கோர்ஸ் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ். இது கம்ப்ளீட்டாக நம்முடைய இதயம் மற்றும் நுரையீரல் சிகிச்சை சார்ந்த ஒரு பாடப்பகுதி. அண்ட் இதோடைய மொத்த டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம். அண்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு சில முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய 11th and 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேத்தமேட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக கம்பல்சரி படிச்சிருக்கணும். இந்த 4 சப்ஜெக்டையும் நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட். இதோட அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி காலேஜ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேட். இது கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ ஒரு சில காலேஜஸில் 12th ஸ்டாண்டர்ட் கட் ஆஃபை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் மினிமம் 80% ஆஃப் கட் ஆஃப் வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸில் உங்களுக்கான அட்மிஷன் கிடைக்கும். ஒரு சில காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும் சில காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கான சீட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UPSCAT எக்ஸாம். இதில் நீங்கள் மினிமம் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா JEE மெயின் எக்ஸாமில் நீங்கள் மினிமம் 60% ஆஃப் த மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த 60% ஆஃப் த மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸில் அட்மிஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் இருக்கிற முக்கியமான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட். இந்த ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்டோடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். ஸோ இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாப் ப்ரொஃபைலுக்கு போகிறப்போ உங்களுக்கான சேலரி மினிமம் 3 lakhலேருந்து மேக்ஸிமம் 15 lakh per annum வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளேஸ் வேர் யூ ஆர் ஒர்க்கிங் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ இந்த சேலரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பேராமெடிக்கல் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே டாக்டருக்கு ஈக்குவலாக பார்க்கப்படுற ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னா அந்த நர்சிங் ப்ரொஃபஷன் தான். ரொம்பவே உன்னதமான ஒரு ப்ரொஃபஷன் இந்த நர்சிங் ப்ரொஃபஷன். ஸோ இந்த ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்ஸோடைய மொத்த டியூரேஷன் 3 வருஷம். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸை வச்சு டொமிசைல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். இதுதான் இதோடைய ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ உங்களுடைய 12th ஸ்டாண்டர்டை நீங்கள் மினிமம் 50% ஆஃப் மார்க்கில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த 2 குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அண்ட் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏஜ் பிலோ 45 இருக்கணும். 45 அபவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நர்சிங் ப்ரொஃபஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய ஏஜ் கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 45 பிலோவாக இருந்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்குவீங்க. இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் என்ன கட் ஆஃப் மார்க் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மெரிட்டில் அட்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் டிப்ளமா இன் நர்சிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த கோர்ஸை நீங்கள் டைரெக்டாகவே அப்ளை பண்ண முடியும். யூ ஆர் அன் எலிஜிபிள் கேண்டிடேட். அண்ட் இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20,000 per annum பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ப்ரைவேட்டை பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4 lakhs per annum வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளேஸ் வேர் யூ ஆர் ஸ்டடிங். அண்ட் இதோடைய சேலரி பேக்கேஜ் மினிமம் 2 lakhs per annumலேருந்து 10 lakhs per annum வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் இந்தியாவில்.
அண்ட் ஒருவேளை நீங்கள் அப்ராட் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி பேக்கேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தவங்களுக்கு அப்ராடில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்ராட் போய் ஒர்க் பண்ணுங்கிற பிளான் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் அப்ராடில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை சர்ச் பண்ணி அங்கே ஜாபில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே இந்தியா அளவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் தான். இந்த கோர்ஸில் ஏதோ ஒரு கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோவில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித்குமார். 4ஆம் தமிழ் அறிவியல் அறிதலினும் புரிதல் நன்று. நன்றி.